திருப்பூரில் பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகள். மழைக்காலங்களில் வரக்கூடிய தண்ணியை ப்ராப்பரா நம்ம சேவ் பண்றது இல்ல. ஏன்னா தாமிரபரணியில் ஆரம்பிச்சு வைகையில கொண்டு கனெக்ட் பண்றது நிறைய திட்டங்கள் போட்டாங்க. ஆனா எதுவுமே செயல்படுத்தல. சோ நீர் மேலாண்மையில கடந்த ஆட்சி காலங்கள்ல குறைபாடு இருந்தது உண்மை. அது நீங்க வலியுறுத்துவீங்களா சட்டமன்றத்தில்? நல்ல சூப்பரான கேள்வி கேட்டீங்க. அதாவது இந்த திராவிட கட்சிகளுடைய மிகப்பெரிய ஃபெயிலியர், 60 ஆண்டு காலம் மிகப்பெரிய ஃபெயிலியர் நீர் மேலாண்மை. Biggest failure of these Dravidian parties is water management and irrigation. பல மாநிலங்களுக்கு நான் போயிருக்கிறேன். அத்தனை மாநிலங்களிலும் நீர் மேலாண்மை, நீர் பாசன திட்டங்களுக்கு அவ்வளோ லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு அவங்க எல்லாமே நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய திட்டம். இப்ப கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா கிருஷ்ணால அப்பர் கிருஷ்ணா ரிவர் ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 77,000 கோடி. நம்ம 500 கோடி, 200 கோடி, 250 அது கூட பண்ண மாட்டேன். இவங்களுக்கு தெரியல. அதான் பிரச்சனை. நாங்களும் எவ்வளவு கத்திட்டு வரோம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 52ல அறிவிச்சு, 52ல இருந்து கோரிக்கை, பக்தவாச்சோளம் 67 அறிவிச்சார். அப்ப 9 கோடி. இன்னைக்கு 3,500 கோடி செலவு பண்ணிருக்கணும். ஆனா 1,550 கோடி தான். அதுவும் காளிங்கராய வாய்க்கால அந்த பக்கத்துல தண்ணி எடுத்து வருது. நாங்க சொல்லுது பிள்ளூர் அணையில இருந்து தண்ணி எடுத்தா கிரேடியன்ட் மூலமா அவிநாசி, பெருந்துறை எல்லாம் தண்ணி வரும். இங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அப்போ இதெல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ நல்லார் பாம்பார் திட்டம், புன்னம்பழா பாண்டியார் புன்னம்பழா திட்டம், இது திட்டம் கேரளாவில் வீணா தண்ணி கடலுக்கு போயிட்டு இருக்கு. அதுல என்ன ஒரு 14 கிலோமீட்டர் டனல் கொண்டு வரணும். இப்ப இருக்கிற டெக்னாலஜில எத்தனை டனல் எவ்வளவு எப்படின்னா கட்டிட்டு போலாம். இது மனிதர்கள் போகல, தண்ணி வர டனல் அவ்வளவுதான். அது டனல் கொண்டு வந்துட்டா அந்த தண்ணிய ஒட்டுமொத்தம் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு சக்சஸ் பண்ணலாம். இதுக்கு பார்ட் 2 கொண்டு வரணும். அத்திக்கடவு அவிநாசி பார்ட் 2 கொண்டு வரணும். இது நாங்க எங்களுடைய கோரிக்கை. இது அப்போ காவிரி குண்டார் திட்டம் இதுல 10-12 டிஎம்சி வீணா போற தண்ணி தான் இல்ல. தண்ணி எடுத்துட்டு விருதுநகர்ல குண்டார் இருக்கு, விருதுநகர்ல போய் கொண்டு போகணும். புதுக்கோட்டையில வடவெள்ளார் அதுல கனெக்ட் பண்றேன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஏரியில கொண்டு போகலாம். அப்புறம் ராமநாதபுரம் வைகையில, மதுரை வைகையில, ராமநாதபுரம் போற வைகையில அங்க கனெக்ட் பண்ண, அங்க ஆர்எஸ் மங்கலம் ஏரியில இருந்து மத்த எல்லாத்தையும் ஏரி கொண்டு போகலாம். அப்படியே விருதுநகர் போனா குண்டார்ல கனெக்ட் பண்ண அங்க தண்ணி. மேட்டூர் உபரி நீர் திட்டம் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல 11 தொகுதியிலயும் தண்ணி கொண்டு போறது. இது உபரி நீர் காலத்துல காவிரி தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டம், தருமபுரி மாவட்டம் அங்கதான் காவிரி வருது. ஆனா அந்த மாவட்ட மக்களுக்கு அது பார்க்கலாம், அதை அனுபவிக்க முடியாது. வறட்சி, 3 லட்சம் பேர் வெளியில இருக்கிறான், வேலையில்லை. அப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றிருந்தா நமக்கு இன்னும் ஓரளவுக்கு மழை காலத்தில் தண்ணி இப்போ 2023 கிட்டத்தட்ட 600 டிஎம்சி தண்ணி கடல்ல போயிருக்கு. ஆனா இப்ப என்ன பிரச்சனை நமக்குன்னா, நமக்கு இருக்கிறது ஒண்ணுதான், மேட்டூர் அணை. அதுவும் 93ல இருந்து 80 வந்துருச்சு, தூர்ந்து போயிடுச்சு. தூர் வாரல, வெள்ளக்காரங்கள் தூர் வாரல. அதுக்கு கீழே என்ன செய்யணும்? மேட்டூர் கீழே தடுப்பணைகளை கட்டணும்.